Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம CSS pseudo class இந்த டாப்பிக்கில் லாஸ்ட்டாக ஒரு 5 pseudo classes தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக்ட் CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம டிசேபிள்ட், ரிக்வயர்ட், இன் ரேஞ்ச், அவுட் ஆஃப் ரேஞ்ச் இந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 CSS pseudo classes தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் நம்ம செக்டு CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த செக்டு CSS pseudo class எங்கே காமனாக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரேடியோ அடுத்தது செக் பாக்ஸ் இன்புட் டைப்ஸில் தான் இந்த செக்டு CSS pseudo classை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இப்போது லைவாக பார்க்கலாம். இந்த HTML டாக்குமெண்ட்டில் நான் வந்து 2 இன்புட் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இன்புட் *2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 இன்புட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோன்னு கொடுக்குறேன். செகண்ட் ஒனுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 இன்புட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டை நான் வந்து கிளிக் பண்ணுற நேரம் இல்லைன்னா இந்த இன்புட் வந்து செக் ஆகிற நேரம் அதுக்கு உள்ளாடி இருக்கிற அந்த சர்க்கிள் இல்லைன்னா ஸ்கொயரோட கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா அசென்ட் கலர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசென்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக ப்ளூவில் இருக்குது. அதுதான் நம்ம வந்து அந்த செக்டு CSS pseudo class யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் செக்ட். அப்போ செக் ஆகிற நேரம் என்ன ஆகும்னா, அதுக்கு அசென்ட் கலர் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னா செக் ஆகும். செக் ஆகிற நேரம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கலர் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் நமக்கு வந்து தனித்தனியாக, அதாவது இந்த ரேடியோ டைப்புக்கு ஒரு கலர், செக் பாக்ஸுக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ இந்த மாதிரி நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணுறோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். இதில் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இன்புட், அதாவது ரேடியோ இன்புட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதே நேரத்தில் செகண்ட் இன்புட் செக் பாக்ஸ் இன்புட் வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த செக்டு CSS pseudo classல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ரேடியோவில்னா செக் பாக்ஸ் இன்புட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணுற நேரம் அது செக் ஆகுது, கரெக்டாக? இந்த மாதிரி செக் ஆகிற நேரம் நம்ம அது கீழே ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு கலர் இல்லைனா பேக்ரவுண்ட் கலர் எதை வேணாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து இந்த இன்புட் டைப் ரேடியோவுக்கு கீழே லேபிள் இல்லைன்னா ஒரு டேக் எது வேணாலும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டு இதில் இதை அப்படியே நான் திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்புட் டைப் ரேடியோ செக் ஆகின உடனே எனக்கு வந்து அந்த லேபிளோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டை அதை வந்து டார்கெட் பண்ணோம். லேபிள் கலர் ப்ளூ. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் ரேடியோ செக் ஆகிற நேரம் இந்த லேபிளோட கலர் வந்து ப்ளூவாக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, இது செக் ஆனோடனே இந்த லேபிளுக்கு கலர் வந்து ப்ளூவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இல்லை நம்ம வந்து செக் பாக்ஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நான் வந்து அப்படியே கீழே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த செக் பாக்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணுற நேரம் அதுக்கு டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது.
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செக்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ். இந்த செக்ஷன் நம்ம டிசேபிள்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிசேபிள்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட் எழுதுகிறோம், அந்த எலமெண்ட் நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது அது வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த டிசேபிள் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸை யூஸ் பண்ணுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா பட்டன் HTML டேக். ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணி அந்த பட்டன் டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசேபிள் பண்ணுற நேரம் என்ன சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணணுமோ அதை தான் இந்த டிசேபிள்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இல்லை நான் வந்து பட்டன் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா டிசேபிள் இந்த ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியுது, பட் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஒப்பேசிட்டி கம்மியாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது, அதாவது இந்த பட்டன் இப்போ ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆக்டிவாக இல்லாத பட்டனோட சிஎஸ்எஸ்ஸை நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் டிசேபிள்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் டிசேபிள் இந்த சூடோ கிளாஸை நான் வந்து கால் பண்ணி இதில் பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஆட் பண்ணேன் அப்படின்னா எந்த பட்டன்லாம் டிசேபிள்டு இந்த ஆட்ரிபியூட் வச்சுருக்குதோ அந்த எல்லா பட்டன்ஸுமே பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் டிஸ்பிளே ஆகும். இந்த டிசேபிள் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸை நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ், அதாவது HTMLல இன்ட்ராக்டிவாக இருக்கிற எலமெண்ட்ஸில் தான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா இன்புட், அடுத்தது பட்டன், இதில் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். வேறு HTML எலமெண்ட்ஸில் அது வந்து யூஸ் பண்ணாலும் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த டிசேபிள்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த HTML எலமெண்ட்டில் நம்ம வந்து டிசேபிள்டு HTML ஆட்ரிபியூட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டிசேபிள்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் வந்து அந்த எலமெண்ட் மேலே ஒர்க் ஆகும். இந்த செக்ஷன் நம்ம ரிக்வயர்ட் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரிக்வயர்டு சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்ஸில் நம்ம வந்து ரிக்வயர்டுன்னு ஒரு HTML ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த ரிக்வயர்ட் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்டில் நான் வந்து இங்கே ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இன்னொரு இன்புட்டும் ஆட் பண்ணுறேன், பட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வயர்ட் HTML ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நாம் இன்புட் ரிக்வயர்ட் டைப் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் ரெட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்புட் HTML எலமெண்ட்டில் எதில் எல்லாம் அந்த ரிக்வயர்டு HTML ஆட்ரிபியூட் இருக்குதோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வயர்ட் HTML ஆட்ரிபியூட் இல்லை, அதனால தான் இது வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் டிஸ்பிளே ஆகாமல் டிஃபால்ட்டாக இருக்க கலரில் டிஸ்பிளே ஆகுது. பட் செகண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு HTML ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இவ்வளோ தானே பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ். இந்த செக்ஷன் இல்லாமல் இன்ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் அந்த HTML டேக்கில் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், வேறு எதுலேயுமே அது வந்து ஒர்க் ஆகாது. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா சில சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்போம், அந்த ரேஞ்சுக்குள்ளாடி நம்ம வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுற நேரம் அந்த சிச்சுவேஷனில் நமக்கு ஏதாவது ஸ்டைலிங் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக தான் இந்த இன்ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மினிமமாக 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், மேக்ஸிமம் 5ல் முடியணும், அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஒருவேளை நம்ம வந்து
அந்த இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணுறேன்னா 10, 15 அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அப்போ அப்படி ஆட் பண்ணுறேன்னா நமக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டைலிங் வேணும். நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஆட் பண்ணுற நேரம் ஒரு பர்டிகுலர் ஸ்டைலிங் வேணும். ரேஞ்சுக்கு மேலே ஆட் பண்ணால் வேறு ஸ்டைலிங் வேணும். அப்படின்னா அதுக்காக இந்த இன்ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 2 கொடுக்குறேன், மேக்ஸிமம் வேல்யூ 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டில் நான் வந்து இன் ரேஞ்ச் கொடுக்குறேன். அப்போது இந்த மின் டு மேக்ஸ் 5, அதாவது மினிமம் வேல்யூ டு மேக்ஸிமம் வேல்யூ 5, ரெண்டுக்கும் நடுவில் அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் வந்து இதில் ஆட் ஆகும். இல்லைன்னா இப்போ நார்மலாக இருக்க இந்த ஸ்டைலிங் தான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் வந்து 2, கரெக்டாக. மினிமம் நம்பர் வந்து 2, மேக்ஸிமம் நம்பர் வந்து 5. அதுக்கு மேலே நம்பர்ஸ் போகாது. பட் ஒருவேளை நம்ம இதில் வந்து நம்பர்ஸ் மேனுவலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 15 பார்த்தீங்களா, ஆட் பண்ணுற நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகாமல் டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் தான் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன, இன் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து க்ரீன் கலர் வேணும். இப்போ ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுச்சு, அதனால நமக்கு வந்து க்ரீன் கலரில் இல்லாமல் டிஃபால்ட் கலரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இந்த செக்ஷன் நம்ம அவுட் ஆஃப் ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் பார்த்தேன் இன் ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இந்த அவுட் ஆஃப் ரேஞ்ச் சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் வந்து இன்புட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்படின்னா இந்த மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது, பார்த்தீங்களா. பட் எப்போ நம்ம இந்த ரேஞ்சுக்கு வெளியே டைப் பண்ணுறோமோ இமீடியட்டாக பேக்ரவுண்ட் கலர் ப்ளூக்கு சேஞ்ச் ஆகிரும். இப்போ நான் இதில் வந்து 50 டைப் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது நம்ம வந்து ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் வந்து இன் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுக்கலாம். அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு போச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரேஞ்சுக்கு உள்ளாடி இருக்கோம், ரெட் கலரில் இருக்குது. ரேஞ்சுக்கு வெளியே போனோம் அப்படின்னா இமீடியட்டாக ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டைலிங் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இன்புட் நம்பர் பாக்ஸை வந்து ஈஸியாக ஸ்டைல் பண்ணலாம். ஓகே கைஸ், லாஸ்ட்டு 4 வீடியோஸில் நம்ம சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸஸ் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான சூடோ கிளாஸஸ் உண்டோ அது எல்லாமே டீப்பாக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இருக்க வீடியோவில் நாம் வந்து சிஎஸ்எஸ் சூடோ எலமெண்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் அடுத்த சூடோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு டீப்பாக பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.